சிறகூர்ல ஒரு அழகான குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருந்துச்சு. ஒரு நாள் பிங்கி காக்கா தன் கணவர் முன்னாட்ட சொன்னா, ஏங்க, இன்னைக்கு நான் மீன் சமைக்க போறேன், போய் குளத்துல மீன் பிடிச்சிட்டு வாங்க. முன்னா மீன் பிடிக்க சென்றான். முன்னா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டது. சாப்பாடு சாப்பாடு எனக்கு சாப்பாடு வேணும். யார் நீ? என்ன விடு, என்ன விட்டு. நான் சூனியக்காரி, எனக்கு சாப்பாடு கொடு, இல்லனா உன்னை கடிக்கு சாப்பிட்டுருவேன். இந்தா இந்த மீன்களை வச்சுக்க, என்ன விட்டுரு. பிங்கி பிங்கி பிங்கி. என்னங்க, ஏன் இப்படி பயந்து ஓடி வர்றீங்க? மெதுவா வாங்க. பிங்கி, ஆத்துக்கு பக்கத்துல ஒரு சூனியக்காரி பேய் இருக்குது. அது என்ன புடிச்சுக்கிட்டு எப்படியோ மீனை அதுகிட்ட கொடுத்துட்டு தப்பிச்சு வந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? சூனியக்காரி பேயா? சும்மா எதையாச்சும் பார்த்து பயந்துருப்பீங்க போங்க. நான் போய் மீன் பிடிச்சிட்டு வரேன். அட பிங்கி, அங்க போகாத, அந்த பேய் கிட்ட மாட்டிக்கிடுவ. சும்மா இருங்க, நான் போயிட்டு வரேன். பிங்கி முன்னாவின் பேச்சை கேட்காமல் மீன் பிடிக்க சென்றாள். சாப்பாடு ஐயோ, பேயா! ஐயோ, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன விட்டுரு. எனக்கு பசிக்குது, நான் இப்பவே உன்னை சாப்பிட போறேன். ஐயோ, என்ன விட்டுரு, நான் உனக்கு மீன் பிடிச்சு தரேன். சரி, நீ இனிமே என் கூட தான் இருக்கணும், தினமும் எனக்கு மீன் பிடிச்சு தரணும். சரி சரி, நீ சொன்னபடியே செய்யற. பிங்கி பேய்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. சூனியக்காரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போது பிங்கி தன் மனசுல நினைச்சா, இந்த சூனியக்காரி என்ன கவனிக்கல, நான் இப்பவே தப்பிச்சிடணும். பிங்கி அங்கிருந்து தப்பிச்சிட்டா. ஏங்க, நீங்க சொன்னது உண்மைதாங்க. அங்க ஒரு சூனியக்காரி பேய் இருக்குது. வா பிங்கி, எல்லார்கிட்டயும் சொல்வோம். என்ன சொல்ற பிங்கி? சூனியக்காரி பேயா? அது நம்மள விழுங்கிடுமா? ஆமா லில்லி, அதை எப்படியாவது அங்கே இருந்து நம்ம விரட்டணும். என்ன செய்யலாம்? சூனியக்காரி பேய எவ்வாறு விரட்டுறதுன்னு எல்லாரும் யோசித்தனர். அந்த சூனியக்காரிக்கு மீன் வேணும்னா அவ போய் மீன் பிடிக்க வேண்டியது தானே, எதுக்காக நம்மள விட்டு பிடிக்க சொல்றா? அப்படின்னா அவளுக்கு தண்ணிய பார்த்தா பயம், அதனாலதான் நம்மள விட்டு பிடிக்க சொல்றா. அப்படின்னா அவளை நம்ம தண்ணிய வச்சுதான் விரட்டணும். தண்ணிய வச்சு நம்ம எப்படி சூனியக்காரி பேய விரட்ட லில்லி? முதல்ல அந்த சூனியக்காரி அந்த இடத்தை விட்டு போறாளான்னு போய் பாப்போம் வாங்க. எல்லாரும் மறைந்து நின்று சூனியக்காரிய பார்த்தனர். கொஞ்ச நேரத்துல சூனியக்காரி மரத்துக்குள்ள போயிட்டா. சூனியக்காரி போன பின் ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு பள்ளம் தோண்ட ஆரம்பித்தனர். முன்னா காவல் காத்தான். சிறிது நேரத்தில் ஆற்று நீர் அந்த பள்ளத்தில் நிரம்பியது. பிங்கி இலைகளை கொண்டு வந்து நீரின் மேல் போட்டாள். அதுக்கு மேல சில மீன்களையும் போட்டுவிட்டு பக்கத்துல உள்ள மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மீனோட வாசனையினால சூனியக்காரி மரத்துக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டா. சாப்பாடு
ஐயோ தண்ணி தண்ணி, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. சூனியக்காரி தண்ணில மூழ்கி போயிட்டா. எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டதால ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லில்லி ஸ்டோரிஸை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.